மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கவலையே விடுங்க, இனிமேல் உங்களுக்கு அந்த டவுட்ஸே வராது. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஈஸியாக மெஷர் பண்ண முடியுமானா முடியாத விஷயம். ஏன்? செல் பொட்டன்ஷியலை தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். செல் பொட்டன்ஷியல்ன்றது என்னது? டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ஹாஃப் செல் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை தான் செல் பொட்டன்ஷியல் சொல்கிறோம். அப்போ ஒரு ஹாஃப் செல்ல ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ என்ன? 0 வோல்டேஜ். அப்போ இ செல்லோட வேல்யூ இன்னொரு ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலாக ஆகிடும் இல்லையா? அப்போ அதாவது இ செல்ஸ் ஈக்குவல் டு இ ரைட் மைனஸ் இ லெஃப்ட். இங்கே இ லெஃப்டோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா 0 + இ செல்ஸ் ஈக்குவல் டு இ ரைட். அப்போ இ செல்ஸ் ஈக்குவல் டு இ ரைட் நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே ஆனோட் கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கோமா, இங்கே ஆக்சிடேஷன் நடக்கும். இங்கே ஜிங்க் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் தான் மெஷர் பண்ணணும். ஆனால் ஜிங்க் ராடை ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் ரெடி பண்ணியாச்சு. ஆனோடில் ஆக்சிடைஸ் ஆகி எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் மூலமாக இங்கே கேத்தோட்க்கு வரும். கேத்தோட்க்கு வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற ஜிங்க் 2+ அயான்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு ஜிங்காக இதில் டெபாசிட் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அதோட வேல்யூ இந்த டிஜிட்டல் வோல்ட்மீட்டரில் பார்க்கலாம், -0.76 வோல்டேஜ். இதுதான் ஜிங்கோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இப்படி தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியலை மெஷர் பண்ணணும்.